ஹாய், மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு நீங்கள் பச்சை மிளகா, பொட்டுக்கடலை, இஞ்சி, சீரகம், தேங்காய், தனியா இது எல்லாம் மிக்சிக்கு போட்டுக்கணும். அதுக்கு முன்னே உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் நீங்கள் வெட்டி கட் பண்ணி வச்சுட்டு முதல்ல தாளிச்சிடணும். எண்ணெய், கடுகு அதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதில் தண்ணி விட்டு உப்பு போட்டு அது கொதிக்கும்போது அந்த காய் வேகிறதுக்குள்ளே நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் காய் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு என்ன பண்ணணுன்னா, அதுக்கு கொஞ்சம் நல்லா அது சாஃப்டாக வேகிற வரையும் அதை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த மிக்சியில் போட்டதை அந்த தேங்காய் கலவையை எடுத்து அதில் போடுங்க. அந்த தேங்காய் மிக்ஸு அது போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா அது கொஞ்சம் நேரம் வேக வைங்க. அப்போ தான் அதில் இருக்கிற அந்த காரம் அந்த காய்கறிக்குள்ளே மிக்ஸ் ஆகும். உங்களுக்கு நீங்கள் கேரட் எந்த காய்கறியோடையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் மோர் குழம்புக்கு. நான் கேரட்டு, கேப்சிகம், உருளைக்கிழங்கு தான் போட்டிருக்கேன். என் வீட்டில் இது தான் இருந்ததுனால நீங்கள் கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் கொத்தவரங்காய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சௌ இதெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? இது கொஞ்சம் நேரம் நல்லா நீங்கள் இது பண்ணிவிடுங்க. நல்லா வேக வச்சுட்டு இந்த காரம் மிக்ஸோடு நல்லா மிக்ஸ் ஆகிடும். அப்போ அந்த காரம் அதில் சேரும். என்னென்னா அந்த பச்சை மிளகா, தனியா, அப்புறம் பொட்டுக்கடலை, தேங்காய், சீரகம், இஞ்சி இதெல்லாம் நல்லா மிக்சியில் போட்டிருந்தோம் இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு நல்லா அதில் கொஞ்சம் அந்த காயில் பட்டு வெந்ததுன்னா ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த ஸ்மெல்லு உங்களுக்கு. அதை நல்லா இது பண்ணிக்கோங்க. அது நல்லா வெந்த அப்புறம் என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி போட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக விட்டிங்கன்னா தான் அந்த திக்னஸ் குறையும். இல்லைன்னா அடிப்பிடிக்காமல் நீங்கள் அதை கலக்கி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டிங்கன்னாலும் அதை அடிப்பிடிச்சிடும். ஓகேவா? அதனால் நீங்கள் அதை அடிப்பிடிக்காத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? இந்த வீடியோ நான் ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கேன். பட் அது சீக்கிரம் போகிறதால உங்களால் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சும்மா சொல்லாமே அப்படின்ட்டு இதை நான் இது பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இது நல்லா நீங்கள் அந்த மிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா அடி பிடிச்சிடும் அது. நீங்கள் ஏன்னா தேங்காய் இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா? அது அடி பிடிச்சதுன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். ஓகேவா? இதை நீங்கள் நல்லா அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, ஆல்ரெடி தயிர், கெட்டியாக தயிர் வாங்கிக்கோங்க. உங்கள் வீட்டில் தயிர் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் தயிர் நல்லா தோய வச்சு அதை 2 நாள் கொஞ்சம் புளிச்சிட்டு, இப்போ தயிர் வேண்டான்னு நினைக்கிறீங்கள, அப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் இந்த மோர் குழம்புக்கு. ஓகேவா? நீங்கள் நல்லா அந்த தயிரை இது பண்ணணும். இப்போ நல்லா வெந்துருச்சு அது அந்த மிக்ஸு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா இந்த தயிர், நல்லா இதை இது பண்ணிட்டேன், சிலுக்கிட்டு அதை வச்சுருக்கேன் நான். ஓகேவா? நல்லா அது சிலுப்பிடணும் அந்த தயிரை. கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி தண்ணியாக அந்த கெட்டி தயிர். அதே மாதிரி மோர் ரொம்ப உங்களுக்கு இதாகக்கூடாது, கொதிக்கக்கூடாது. ஒரு பொங்கு வந்ததுமே நீங்கள் மோர் குழம்புக்கு இறக்கிடணும். அதை இது பண்ணிவிட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு இறக்கிடணும். ஓகேவா? மோர் ரொம்ப பொங்குச்சுன்னா நல்லா இருக்காது உங்களுக்கு. சரிங்களா? இந்த மாதிரி மோரை விட்டுட்டு நல்லா அந்த தயிர், கெட்டியான தயிரை நல்லா சிலுப்பிட்டு நீங்கள் இந்த இதில் வச்சுக்கணும். அப்போது பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ரொம்ப நேரம் இல்லாமல் கொஞ்சம் அந்த ஒரு பொங்கு மாதிரி வரும். அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ நான் இந்த 4 பேருக்கான இது ஒரு 1/2 லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 7 பச்சை மிளகா, தேங்காய் ஒரு 2, ஒரு அரை தேங்காய் எடுத்துருக்கு, அரை இல்லை ஒரு 1/4 தேங்காய், பொட்டுக்கல்ல ஒரு பிடி பொட்டுக்கல்ல, ஒரு பிடி இஞ்சி, ஒரு விரல் துண்டு கூட வேணால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க வாசனைக்கு. சீரகம் குட்டி ஸ்பூனில் ஒரு 3 டீஸ்பூன் சீரகம். தனியா ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு இதுவாக இருக்குன்னா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். உப்பு இதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு. ஓகேவா? இதுதான் இதோட இது. கேரட் ஒரு 4 கேரட் எடுத்திருக்கேன் நான். இதோ பாருங்கள், இந்த மாதிரி வரும் உங்களுக்கு.
சூப்பராக வந்துருச்சா? எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் தூவிட்டு என்ன பண்ணணுன்னா அப்படியே வந்து கொஞ்சம் கலரி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப பொங்க விடக்கூடாது. அப்புறம் ஒரு மாதிரி திரியாக ஆகிடும் தயிர் பொங்க விட்டிங்கன்னா. இதோ எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.